Hello and welcome to Radhe Krishna Devotional Plus. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது அருள்மிகு குங்கும சௌந்தரி சமேத திருமூலநாத சுவாமி திருக்கோவில். இத்தலம் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகில் பூவாலூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இத்தலம் மன்மதபுரம் என்று அழைக்கப்படுகிறது. மன்மதன் சிவபெருமானை தியானத்திலிருந்து எழுப்புவதற்காக மலர் அம்புகளை அவர் மீது எய்தினார். இதனால் சிவபெருமான் கோபமடைந்து தன்னுடைய நெற்றிக் கண்ணால் மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். மன்மதனின் மனைவியான ரதிதேவி இத்தலத்தில் தன் கணவனை உயிர்ப்பிக்கும்படி சிவபெருமானை நோக்கி தவம் செய்தாள். ரதிதேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் மன்மதனை உயிர்ப்பித்தார். சப்த ரிஷிகளின் 70 புத்திரர்களும் இங்கு தவம் செய்து திருமூலநாத சுவாமியை வழிபட்டிருக்கிறார்கள். சப்த ரிஷிகள் இத்தலத்தில் சுவாமியை வழிபட்டு ஞானம் பெற்றதால் ஞானபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்திரன், அக்னி, பிரம்மா ஆகியோர் சாபம் நீங்க இங்கு வழிபட்டனர். அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம். முருகனுக்கு பின்புறம் ஷட்கோண யந்திரம் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தல விருட்சம் வில்வமரம். சுவாமி சுயம்பு மூர்த்தி. சுவாமியும் அம்பாளும் கிழக்கு நோக்கி கல்யாண கோலத்தில் காட்சியளிக்கிறார்கள். 2 சந்நிதிகளுக்கும் இடைவெளி இல்லாததால் இருவரையும் சேர்த்து வலம் வர வேண்டும். அம்பாள் சன்னதிக்கு அருகே நாகம் இருப்பதை காணலாம். அம்பாளுக்கு இங்கு குங்கும அர்ச்சனை செய்வதால் திருமண தடை நீங்கும், மாங்கல்ய பலம் கூடும். பௌர்ணமி அன்று குழந்தை இல்லாத தம்பதிகள் காலை வேளையில் சாப்பிடாமல் உச்சிகால பூஜையில் சுவாமிக்கு தயிர் மற்றும் நாட்டு சர்க்கரை அபிஷேகம் செய்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். தென் கயா என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது. கயா பல்குனி என்ற நதி இங்கு உள்ளது. முனிவர் ஒருவர் தன்னுடைய பித்ரு கடன்களை செய்வதற்காக வடக்கில் உள்ள கயா செல்ல முடியாததால் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய அவரது தவ வலிமையை கண்டு மகிழ்ச்சி அடைந்த திருமூலநாதர் தன்னுடைய காலில் இருந்த தண்டையை வீச அது விழுந்த இடத்தில் கயா பல்குனி நதி உருவானது. முனிவரும் தன்னுடைய முன்னோர்களுக்கு இங்கேயே தர்ப்பணம் செய்து பித்ரு சாபத்திலிருந்து விடுபட்டார். அதனால் இத்தலத்திற்கு பித்ரு சாப விமோச்சன ஸ்தலம் என்றும் பெயருண்டு. இத்தலத்திற்கு வந்து கயா பல்குனி நதியில் நீராடி நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வெள்ளை வாரண விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்தால் பித்ரு தோஷம் நீங்கும். அமாவாசை நாட்களிலும் மகாலய பட்சம் போன்ற நாட்களிலும் இங்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷம். நதிக்கரையில் சித்த புருஷரான ருத்ர சித்தர் சன்னதி உள்ளது. இங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா, நதிக்கு நடுவில் கருங்கல்லால் ஆன கிணறு இருக்கிறது. இங்கு சித்தர்கள் தினமும் வந்து வழிபாடு செய்வதாக நம்பப்படுகிறது. கோவிலுக்கு வெளியே வாக்கு வாலம்மன் சன்னதி உள்ளது. இங்கு சப்த மாதர்களை காணலாம். இந்த அம்மனுக்கு வாய் பேச முடியாதவர்களும் காது கேளாதவர்களும் தேன் அபிஷேகம் செய்தால்
குணமாகும் என்பது ஐதீகம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். பாய்.